ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, ரொம்ப மாதம் கழித்து நம்ம திரையுலகத்தில் சந்திக்கிறோம். எப்பயுமே ஃப்ரைடே ஆனாக்க நம்மளுக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, இப்போ ஸ்பெஷலாக என்ன ஆகஸ்ட் 15 ஒட்டி படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். வாங்க நியூஸ்குள்ளே போகலாம். விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் விமர்சனம். இந்த படம் பார்த்திங்கன்னா தனுஷை வைத்து வாத்தி படம் இயக்கிய தெலுங்கு இயக்குனர் வெங்கி அட்லூரின் இரண்டாவது தமிழ் படம்னு சொல்லலாம் இந்த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வென்று கொடுத்த விளையாட்டு வீரராக, ஒரு மாபெரும் தொழிலதிபராக சூர்யா அவர்கள் 42 வயசு ஆகியும் திருமணம் பிடிக்கப்படாமல் பார்த்திங்கன்னா இருக்கிறாரு. அம்மா ராதிகா சும்மா இருப்பாங்களா, கல்யாணம் பண்ணி எனக்கு வாரிசு கொடுன்னு சொல்லிட்டு சதா அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி வெளிநாடு செல்லக்கூடிய சூர்யா அவர்கள் ஒரு முறை கையில் குழந்தையோடு வீடு திரும்புகிறார். வாடகை தாய் மூலம் பிறந்த குழந்தை முதலில் குழந்தையை ஏற்ற தயங்குறாங்க ராதிகா அவர்கள். பின்னர் பார்த்திங்கன்னா அப்புறம் திரும்ப கொஞ்சம் தொடங்கியுடன் அக்குழந்தையின் எலும்பு பாதிப்பு நோய் இருப்பது தெரிய வருது. சரி, இதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மருத்துவ விதிகளின்படி வாடகை தாய் ரகசியமாக வைக்கப்பட வேண்டிய நிலையில் அந்த குழந்தையின் சிகிச்சைக்காக தாயை தேடி ஓடும் சூர்யா அவர்கள் அப்போ தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போதைக்கு ட்விஸ்ட் பார்த்திங்கன்னா 20 வயதே ஆன மமிதா பைஜு தான் அப்போ கண்டுபிடிக்கிறாங்க. இந்த குழந்தையின் சிகிச்சைக்காக வந்த மமிதாவுக்கு சூர்யாவின் ஸ்மார்ட்னஸும் பிடித்துவிட என்னை காதலி, கல்யாணம் பண்ணிக்கோ என்று அடம்பிடிக்க அடுத்து என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தான் விஸ்வநாதன் சன்ஸோடைய ஒரு ஷார்ட் சமாரி. இந்த சுவாரஸ்யமான திருப்பமெல்லாம் இடைவெளிக்கு முன்பே எல்லாமே வந்துடுது. அதனால் அடுத்த 1 மணி நேரம் ஜல்லி அடித்து சும்மா முடித்து வைக்கிறார் வெங்கி அவர்கள். படத்தினுடைய டாப் ஸ்கோரர் நிச்சயமாக பார்த்திங்கன்னா மமிதா பைஜுன்னு சொல்லலாம். சின்ன சின்ன குறும்புகளால் கொள்ளை கொள்கிறார். மிடுக்கான தொழிலதிபரிடத்தில் சூர்யாவும் ஆஸ்திக்கிறார். நிமிஷ் ரவியின் ஒளிப்பதிவும் ஜிவி பிரகாஷின் ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு ஒரு பக்கா பலங்களாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் முதல் பாதி ஜாலி ஃபன்ஸ், ரெண்டாவது பாதி நம்ம முதல் டென்ஷன் சொல்லிட்டு அந்திமழை வாட்ஸ்அப் சேனல் அண்ட் நியூஸ் சேனலில் இதை பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓவராலாக இன்டர்நெட்டில் இதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துட்ருக்காங்க. வேறொரு நியூஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.